ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீர்த்தி குக்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம அட்டகாசமாக மசாலா அரைச்சி மட்டன் குழம்பு வைக்கலாம் வாங்க. வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் நான் நான்வெஜ் செய்யும்போது வித்தியாசமாக வச்சிட்ருக்கேன் குழம்பு. எல்லா டேஸ்ட்டுமே ரொம்ப அல்டிமேட்டாக கிடச்சிருக்கு. யூஸ்வலாக வீக்லி ஒன்ஸ் ஒரே மாதிரி டேஸ்ட்லேயும் சாப்பிட்றதுக்கு போர் அடிச்சிடும் இல்லைங்களா? அதனால் 1 வீக் சிக்கன் எடுத்தால் ஒரு 1 வீக் மட்டன் எடுப்போம். அப்படி ஒவ்வொரு தடவையும் செய்யும்போதும் நம்ம டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கொடுக்குறதுனால வீட்டில் உள்ளவங்களும் சந்தோஷமாக ஹாப்பியாக இன்றைக்கி எப்படி டேஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. நீங்களும் டிஃப்ரெண்ட் டைப்பில் ஒவ்வொரு தடவையும் செஞ்சு தரும்போது உங்கள் ஹவுஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்பவே லைக் பண்ணி உங்களை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். குக்கரில் 1 கிலோ அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ண மட்டன் எடுத்துக்கலாம். இது ஒரு 4-5 தடவை நல்லாவே கழுவிட்டிங்கன்னா அந்த பிளட்டு ஸ்மெல்லு எல்லாமே மேக்ஸிமம் குறைஞ்சிரும். அப்புறம் தண்ணி இல்லாமல் இது குக்கரில் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா தூள் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன் அதுவும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அதுவும் 1/2 டீஸ்பூன் போதும், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மேற்கொண்டு உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம வேக வைக்க போகிறோம். இது கூட பட்டை 2, ஒரு பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 3, லவங்கம் ஒரு 5 பீஸு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நமக்கு மட்டனில் இருக்க தண்ணியும் விடும். தென் நமக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி எக்ஸஸாகவே வச்சுட்டு நம்ம அதோட எசன்ஸோடு சேர்த்து நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் மசாலா எங்கேயும் தேங்கி நிற்காமல் இருக்க மாதிரி நம்ம எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு 5 விசில் விட்டுக்கலாம். நம்ம யூஸ்வலாக மட்டன் வேக வைக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் எத்தனை விசில் விடுவீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் 5 to 6 கூட விடுவேன். சம்டைம்ஸ் நல்லா வெந்துருச்சுன்னா 5 கூட போதும். இப்போ குக்கரை நம்ம அடுப்பில் வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். இது வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா 5 விசில் வந்ததுக்கப்புறம் இது கூல் டவுன் ஆகிறதுக்காக எடுத்து தனியாக வச்சிடலாம். நல்லாவே விசில் வரட்டும். சம்டைம்ஸ் அதிகமாக தண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கேஸ்கட் ஈரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணியெல்லாம் மசாலாவோட வெளியே வர ஆரம்பிக்கும். எப்பயுமே குக்கரில் கேஸ்கட்டை நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கணும். இப்போ அதை கூல் டவுன் பண்ண வச்சாச்சு. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கலாம். எப்போதுமே ஆயில் ரொம்ப சூடாக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா மசாலா பொருள்லாம் போட்டிங்கன்னா டப்புன்னு வெடிக்கும். நான் அந்த தப்பு தான் இந்த ரெசிபி பண்ணும்போது பண்ணிட்டேன். கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டேன். லவங்கம் ஒரு 10 பீஸ், பட்டை ஒரு 4-5 பீஸ் எடுத்துகிட்டு அதை நான் ரொம்ப சூடானதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டதுனால நல்லா தெளிக்குது. இதெல்லாம் என்னோடய சப்ஸ்கிரைபர்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக மிதமான சூட்டில் வச்சு டக்குன்னு போட்டுருங்க. ரொம்ப நேரம் இது கொதிக்க விட்டிங்கன்னா இப்படி தான் நல்லா சூடு வாங்குவோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். பாருங்கள், மிளகு கூட இப்போ வெடிக்கும். அதனால் ஜாக்கிரதையாக சமைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் குழியான பாத்திரம் அகலமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மிதமான சூட்டில் எண்ணெய் இருக்கும்போது இந்த பொருட்கள்லாம் போட்டுருங்க. இப்போ ட்ரை கொத்தமல்லி 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். எல்லாமே சேர்த்து நல்லா வறுபடுற மாதிரி பரப்பி விட்டுட்டு 10 வரமிளகாய் இது கூட சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். இப்போ நான் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன். அதனால் எதுவுமே வெடிக்கல, அழகாக காம் டவுன் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் பண்ண தப்பு தான், டக்குன்னு ஏதோ ஒன்று செய்ய போய் அது மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. மேலே தெளிச்சிடும். எண்ணெய் மேலே பட்டுருச்சுன்னா கொப்பளம் போட்டுரும். ஸோ ஜாக்கிரதையாக பண்ணிக்கணும், அவ்வளோதான். பிகினர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான், பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ வரமிளகாய் கூட ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதை நம்ம ஒரு பக்கம் ஆற விட்டுக்கலாம். இந்த மசாலா பொருள்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இது வதக்கினதுக்கப்புறம் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேறு சில மசாலா பொருட்கள் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு குக்கிங் ஆயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். ஓரளவுக்கு சூடாகும் போதே நம்ம என்ன போடணுமோ அந்த பொருளெல்லாம் போட்டுடலாம். வெங்காயம் நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உரித்த சின்ன வெங்காயம் 1/4 கிலோ அளவுக்கு போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 15 பல் தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி ஒரு 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இது 3 நல்லா
வதங்கி வரட்டும். நல்லாவே வதங்கி ப்ரௌனிஷ்டாக ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு அரைக்கும்போது பார்த்திங்கன்னா மசாலா குழம்பு ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இது எப்பயுமே வதக்கிறதுல இருக்கிற அந்த ஒரு டிப்ஸ் வந்து ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கின வெங்காயத்தை வச்சு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு கிரேவியாக இருந்தாலுமே அட்டகாசமான டேஸ்ட் கொடுக்குங்க. நல்லாவே இது இப்போ வதங்கி வந்தாச்சு. இதையும் ஒரு பக்கமாக நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா கூடயே சேர்த்து வச்சு ஆற வச்சுடலாம். இல்லை தனியாக கூட ஆற வச்சுட்டு அரைக்கும்போது 1-2 ஒட்டுக்காக சேர்த்துக்கலாம். இப்போது விசில் வந்து விட்டு நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மட்டன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு. இது வந்து இதிலேருந்து கொஞ்சம் போல் நம்ம சூப் மாதிரி எடுத்து கூட அந்த லிக்யூடை உப்பு போட்டு, ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், அப்படியே கூட எடுத்து குடிச்சிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரென்த்தியாக இருக்கும். இந்த போன் ஃப்ராக்சர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப் கொடுப்பாங்க. நம்ம வந்து மட்டன் செய்யும்போது இதில் இருக்கிற அந்த தண்ணி கூட சூப் மாதிரி எடுத்து கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். குக்கர்லேருந்து பொருளை வேறு இடத்துக்கு மாற்றிக்கிட்ட பின்னாடி நம்ம வேறு பர்பஸ்க்குக்காக நம்ம குக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம வந்து வேறு ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். வேறு ஒரு பர்பஸும் இல்லை. இப்போது இது ஒரு பக்கம் தனியாக வச்சுட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் அந்த மசாலா எல்லாத்தையும் ஒட்டுக்காக சேர்த்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்காக. ஆல்ரெடி நல்லாவே வதங்கினது வந்து ஆறிடுச்சு. இப்போ ஒரேடியாக எல்லாமே ஒரே இடத்துல போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க மாட்டோம். ஆல்ரெடி நம்ம வெங்காயத்தில் இருக்க ஈரமே போதுமாக இருக்கும். நாம் வந்து நான்வெஜ்ஜில் சேர்க்குற எல்லா மசாலாவுமே நமக்கு ஆன்டிபயோட்டிக் இயற்கையாகவே தரக்கூடிய மசாலா தாங்க. நம்ம பாட்டி காலத்துலலாம் அவங்க சும்மா சொல்லி வைக்கல. இந்த மாதிரி ஆட்டி வைக்கிற குழம்புலாம் சேர்க்கிற அத்தனை பொருளும் மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு பொருளுங்க. எல்லாத்தையுமே நம்ம ரொம்பவே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெடிமேடாக நம்ம பவுடர் போட்டு செய்கிறது வந்து டேஸ்ட் கொடுக்கும் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சீரகம், மிளகு, பட்டை, லவங்கம், மிளகாய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய மசாலா எல்லாமே நம்மளோட வைத்தியத்துக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட்டோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக அரைஞ்சி வந்திருக்கு. இந்த அரைச்ச மசாலாவை ஜாரோடையே ஓரமாக தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பெரிய கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாங்க. எப்பயுமே வந்து நான்வெஜ்ஜு செய்யும்போது நிறையாவே எண்ணெய் தேவைப்படும். டேஸ்ட்டும் நல்லா கூடி வரும். அது வந்து இயற்கை, நம்ம தவிர்க்க முடியாது. ஆயிலே இல்லாமையும் செய்யலாம், அது ஒரு விதம். ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆயில் கொஞ்சம் லைட்டாக சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது வந்து மீடியம் சைஸ் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம சமைக்கும்போது நமக்கு டேஞ்சர் எதுவும் இல்லை. இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதே எண்ணெயில் விட்டுக்கலாம். ஒரு 5-6 மிளகாயை கிள்ளிட்டு விதை இல்லாமல் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக வதங்கி வந்துட்டு இருக்கும்போது நம்ம இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை ஜார்லேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இப்போ வதக்கும்போது வெங்காயம் எதுவும் ஆட் பண்ணல, டைரெக்டாக மசாலா தான் சேர்த்துருக்கோம். இப்போவே பார்த்திங்களா, இந்த சூட்டுக்கே அந்த மிளகாயெல்லாம் நல்லா கொஞ்சம் தீய ஆரம்பிச்சிருச்சு. வேகமாக போட்டு கிண்டி லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன். மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு மேலாக வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா சுருண்டு வரட்டும். அதுக்கப்புறமா வந்து போதுமான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போது மிக்ஸி ஜார்லேயே இருந்த மசாலாவில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அலசிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போது வந்து இந்த மசாலாவுக்கு தண்ணியும் தேவைப்படுது. நம்ம அதனால் இப்போ தண்ணியும் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டித்தன்மை கரைஞ்சி லிக்யூடாக இருந்ததுன்னா நமக்கு அடிப்பிடிக்காது. அதே சமயத்தில் குழம்பும் நிறைய நமக்கு தேவைப்படும். குழம்பும் நிறையா வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி விட்டதுக்கப்புறம் மசாலா எல்லாத்தையும் கிளறி விடும்போது நல்லாவே கொஞ்சம் ஓரளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைச்சிரும். இப்போது உப்பு காரம் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்ச மட்டனை ஆட் பண்ண போகிறோம். இந்த கிரேவியும் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம மினிமம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கணும், இல்லைனா அடியில் அடி பிடிச்சிக்கும். எப்படியா இருந்தாலுமே திக்னஸ் இருக்குது, அதனால் அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கணும். இப்படி நம்ம குக் பண்ணும்போது ஒரு பொருள் சூடாகுது அப்படின்னு சொன்னால் அரிசி தவிர, குக்கரில் வைக்கிற அரிசி தவிர மற்ற எல்லாத்தையுமே இப்படி அடிக்கடி நம்ம வடை சட்டியில் செய்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா
ஈவனாக சீக்கிரமாக நல்லா குக் ஆகும். அந்த ஹீட் வந்து எல்லா இடத்துலையும் படுறதுனால நமக்கு டைம் சேவ் ஆகும், ஈவனாக குக் ஆகும், அதே சமயத்தில் அடிப்பிடிக்காமையும் பார்த்துக்கலாம். இப்போது அது கூட இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் இருந்த கறி எல்லாத்தையும் தண்ணியோடய ஆட் பண்ணிட்டோம். இப்போ போதுமான அளவுக்கு நம்ம லிக்யூட் கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் பார்த்துக்கலாம். எனக்கு காரம் ஓகே, உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். ரொம்ப சூப்பராக வந்துடும். நாட்டுப்புறத்தில் இந்த மாதிரி தான் அரைச்சி குழம்பு வைப்பாங்க. இப்போ தூளுக்கு மாறிட்டாங்க. எல்லாமே வீட்டில் வந்துட்டு குயிக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே இப்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா மசாலா எல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துகிட்டு ட்ரையாக வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து பவுட்ராக்கி அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு மெத்தடு தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ அதை விட ஃபாஸ்ட்டாக நாம் வெரைட்டியாக டேஸ்ட் கொடுக்குற மாதிரி நிறைய பவுடர்ஸ் மார்க்கெட்டில் வந்தாச்சு. அதெல்லாம் கொடுத்து இப்படி ஒரு பொடி அப்படி ஒரு பொடி தூவிட்டு டேஸ்ட் கொடுத்துட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக லைஃப்பை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். இது வந்து பழங்காலத்தில் நம்ம பாட்டிமார்கள் அம்மாமார்கள்லாம் செஞ்சுட்டு இருந்த அந்த ஸ்டைலில் நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மூலிகையை போட்டு ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இப்போது நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சுங்க. குழம்பு நல்லா கிளறி விட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஈஸியாக சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. சைவம் செய்கிற டைமை விட நமக்கு அசைவம் செய்கிற டைமும் சரி வேலையும் சரி ரொம்பவே கம்மி தாங்க. டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த குழம்புலாம் வைக்கிறதுக்கு 20 மினிட்ஸ் தான் எனக்கு ஆச்சு. டக்குன்னு வச்சாச்சு. என்ன நம்ம குக்கரில் வைக்கிறதுனால குயிக்காக வெந்துடும் இல்லைங்களா, அதனால் நமக்கு வந்து டைம் ரொம்பவே சேவ் ஆகும். கிச்சனை விட்டு சீக்கிரமாக நம்ம வெளியில் வந்து உட்காந்துக்கலாம். அந்த அளவுக்கு குயிக்காக வேலை நடந்து முடிஞ்சிடும். பாருங்கள், ரொம்ப சூப்பரான கிரேவி, மட்டன் கிரேவி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. மசாலா சேர்ந்து எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா சின்ன குட்டி டிப்ஸ்லாம் நான் கொடுத்துருப்பேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த என்னோடய வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய கீத்து குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லா டிப்ஸும் சரி, நான் ஒவ்வொரு வீடியோலையும் போடுற எல்லா டிப்ஸும் சரி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். வீடியோ கூட இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறதுனால என்னோடய வீடியோ உங்களை வந்து சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.